மூன்றாவது கணக்கு y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எனில் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு வாட். y டேஷ்னா ஒரு முறை வகைப்படுத்தணும். யாரை சைன் இன்வர்ஸை வகைப்படுத்தினா 1/√(1 - x²). ஓகே, இப்போது y டேஷ்னா ஒய்யை வகைப்படுத்தினா y டேஷ், y டேஷை வகைப்படுத்தினா y டபுள் டேஷ். அப்போ இதை எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். 1/√அது அடுக்கு 1/2. அப்போ 1 - x² the whole power 1/2. பையில் அடுக்கு இருந்துச்சுன்னா மேலே வரும்போது 1 இன்ட்டு அப்போ 1 கூட பிறகுனா அதே தான் கிடைக்கும். ஸோ 1 - x² the whole power -1/2. இதனுடைய ஷார்ட்டு இதுதான். ஓகே, இப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு இதை வகைப்படுத்த போகிறோம். அடுக்கு முன்னாடி எடுத்துனுவாங்க, அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். -1/2 இன்ட்டு 1 - x² அடுக்கு -1/2 -1 அடுக்குலேருந்து 1 குறைக்கணும் இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க -2 இன்ட்டு எக்ஸ் அடுக்குலேருந்து 1 குறைச்சணும். ஓகேம்மா, இப்போது இந்த வகுத்தல் 2 பெருக்கல் 2 கேன்சல், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 1 - x² பவர் ஒரு பின்னையன் ஒரு முழு எண் குறுக்க பெருக்கி கழிச்சு பை பண்ணணும். ஓரன் 2 -1ஐயும் 1 அரேஞ்ச் எத்தா 1 1 அது 3ல் பாதி, அதான் -3/2. ஓகே, இன்ட்டுங்க யார் சாமி இருக்கிறது எக்ஸ், நான் எக்ஸுங்க வச்சுக்கிட்டா. தட் இஸ் ஈக்குவல் டு அடுக்கு மைனஸில் வந்துருச்சுன்னு சொன்னாவே பையில் போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் பை 1 - x² பவர் ப்ளஸ் 3/2. ஓகேம்மா, இதுதான் y டபுள் டேஷ்.